வணக்கம். இன்னைக்கு நம்மள பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். குறிப்பாக தனியார் மையத்துல வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக இந்த வீடியோ. ஒரு சமயம் எனக்கு வர்ற வெறிக்கு இந்த வேலை தூக்கிப்பட்டு போயிடலாம் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு சரியான பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாதனால நான் எங்கேயும் போக முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து புலம்பி வந்து நம்ம பார்த்திருப்போம், கேட்டுக்கிட்டும் இருப்போம். நாங்க வந்து கஷ்டப்படுற குடும்பம். எங்க வீட்டுக்காரர் ஆலம்புழா வேலை செய்யறாரு, நான் கிளீனர் வேலை செய்யறேன். அதனால என் பிள்ளைய கொஞ்சம் படிக்க வைக்க கஷ்டம். இப்போ வரைக்கும் படிச்சிச்சு. அதுக்கு மேல வந்து எஸ்பிஎம் வந்து ஃபெயில் பண்ணிருச்சு. அதுவும் பகலும் தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பிள்ளையோட வேலை திட்டும் போது ஒரு சார் வந்தாரு. அந்த சார் வந்து என் மகளை வந்து படிக்க சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், எங்க பிணையங்களை யூஎஸ்எம்மோட இதுல படிக்க சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் பிணையங்கானே இல்ல ஒன்னும் செய்ய சொன்னாரு. அப்புறம் படிச்சு அந்த பட்டம் எடுக்கலாம் கூட்டிட்டு போனாரு. என் மக பட்டம்லாம் எடுத்துச்சு. என் மக பட்டம் எடுத்து இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்குது. நிறைய வேலை அனுபவம் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா சரியான பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாதனால உங்களால வந்து அடுத்த நிலைக்கு அடுத்த ப்ரொமோஷனுக்கு போக முடியாத ஒரு சூழலில் நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கலாம். உங்களை நீங்கள் அழைத்து பேசினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.